ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ வந்திருக்கு. அதை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பார்த்தோன்னா நம்ம செண்பகவல்லியம்மா தேவியை பார்த்துடுறாங்க. தேவிக்கிட்ட வந்து எங்கம்மா போனேன்னா உன்னை எங்கெல்லாம் தேடி திரியிறது அப்படின்னதும் யாரோ கொஞ்சம் பேர் வந்து என்ன கூட்டிகிட்டு போனாங்கம்மா அப்படின்னு தேவியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பா படுதே அப்படின்னுட்டு செண்பகவல்லியம்மா தேவியை கூட்டிட்டு கிளம்பலான்னு பாக்குறாங்க. அப்படின்னு பார்த்து நம்ம தாராவோட ஆட்கள் பின்னுக்கு வராங்க. ஸோ எப்படியாச்சும் செண்பகவல்லியம்மாவை தூக்கலான்னு வரும்போது உடனே செண்பகவல்லியம்மா கவனிச்சிடுறாங்க. அப்படின்னு பார்த்து அங்கிருந்து அவங்க கிட்ட இருந்து தப்பி ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து பஸ் ஸ்டாண்ட் பின்னாடி எல்லாம் வந்துடுறாங்க. இந்த பக்கம் விடாம நம்ம தாராவோட ஆட்கள் ஒரு கையில ஒரு பொருளை வச்சுட்டு நம்ம செண்பகவல்லியம்மாவை இல்லாம பண்றதுக்காக விடாம துரத்திட்டு இருக்காங்க. அவங்களும் அங்க இங்கன்னு ஓடி பார்த்து கடைசியா ஒரு பாலடைஞ்ச பங்களா மாதிரி ஒண்ணு இருக்கு, அந்த சைடு பக்கம் வந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் தேவி குழந்தைய வந்து பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படின்னு பார்த்து செண்பகவல்லியம்மா இங்க பாருங்க, தேவை பண்ணி குழந்தைய ஒன்றும் பண்ணிடாதீங்க, எங்களை விட்டுருங்க அப்படின்னதும் டெய் என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, கதையை கொடுக்காம ஃபர்ஸ்டா அவ கதையை முடிங்கடா அப்படின்னு சொன்னதும் அதுல ஒருத்தன் என்ன பண்றான்னா அந்த பொருளை எடுத்துட்டு நம்ம செண்பகவல்லியம்மா வந்து இல்லாம பண்ணலான்னு கிட்ட நெருங்குறான். சரியா நம்ம செண்பகவல்லியம்மா வயிற்றுக்கிட்ட அந்த பொருளை கொண்டு போகும்போது மாசா நம்ம மாறி வந்து கையை பிடிச்சிடுறாங்க. கையை பிடிச்சி அந்த ஆளை வந்து அடிச்சு போட்டுடுறாங்க. டேய் என்னடா இவனையும் சேர்த்து போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் வந்து தாக்கலான்னு போகும்போது மாசா பூங்குன்றனும் அவங்களோட அசிஸ்டன்ட் டேவிட்டும் கட்டையோட வந்துடுறாங்க. வந்து அவங்க எல்லாரையுமே வந்து அடிச்சு துரத்தி விட்டுடுறாங்க. இந்த பக்கம் நம்ம மாறி செண்பகவல்லியம்மா தேவி மூணு பேரையுமே வந்து காப்பாத்திடுறாங்க. அப்படின்னு பார்த்து அந்த தாராவோட ஆட்கள்ல ஒருத்தனோட போன் வந்து கீழே விழுந்திருக்கும். அப்படின்னு பார்த்து தாரா வந்து போன் அடிக்கிறாங்க. உடனே பூங்குன்ற போன் எடுத்து ஆன்சர் பண்றாங்க. பார்த்தா அது தாரா தான். என்ன ஆச்சுடா, அந்த செண்பகவல்லி கதையை முடிச்சிட்டீங்களா, என்னடா அமைதியா இருக்கீங்க சொல்லுங்க அப்படின்னதும் பூங்குன்றன் போனை வந்து ஸ்பீக்கர்ல போட்டிருப்பாங்க. ஸோ தாரா குரலை கேட்டு செண்பகவல்லியும் மாறியும் செமையா அந்த இடத்துல அதிர்ச்சியா. அப்போ நம்ம மாறி வந்து பாத்தீங்களா, எல்லாம் தாராவோட வேலை தான் நினைச்சேன், இவங்க பேசினதை நான் கேட்டுட்டு இருந்தேன், அதனாலதான் முன்கூட்டியே செண்பகவல்லியம்மாவை காப்பாத்தலான்னு ஓடி வந்தேன், நல்ல வேலையா நீங்களும் வந்து காப்பாத்திட்டீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு மாறி வந்து பொங்கற்றனுக்கு நன்றி சொல்றாங்க. பரவாயில்லம்மா இருக்கட்டும், இப்படியே போனா கண்டிப்பா செண்பகவல்லியம்மாவை அவங்க விட மாட்டாங்க, இன்னைக்கு நாம வந்து காப்பாத்திட்டோம், நாளைக்கும் இதே மாதிரி பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம், இதுக்கான ஒரு முற்றுப்புள்ளி நாம வச்சே ஆகணும், எப்படியாச்சும் சூர்யாவுக்கு உண்மையை தெரியப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு பூங்கொன்றன் வந்து பேசிட்டு இருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருது.